தெரியுதுல அப்புறம் ஜூஸ் குடிச்சு அம்மா பூ வச்சிருக்கு. கிச்சன்ல வேலை செய்யறத விட்டு இங்க நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற? ஒரு மாதிரி வெளியில என்னம்மா பிரியாணி ஸ்டார்ட் பண்ணிட்டியா? ஸ்டார்ட் பண்ணிட்டு பாரு. வெங்காயம் போட்டிருக்கேன், வதங்குது. கேமரா பார்த்தாதான் என்ன வாங்கண்ணே. ஹாய் மை ஃபேமிலிஸ், இன்றைக்கி என்ன விளாக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்ப நாள் கழித்து ஒரு விளாக் தான் பார்க்க போகிறோம். இப்போ வந்து மணி 3 மணி ஆச்சு. நம்ம ரக்ஷுவை பிக்கப் பண்ண கிளம்பிட்டோம். அது போகிற வழியில் என்னென்ன பண்ணுறோங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கி ஃபுல்லாக நம்ம நிறுத்தங்கத்துக்கு பிடிச்ச மாதிரி தான் எல்லா ஐட்டம்ஸும் இருக்க போகுது. நம்ம முந்தின நாளே வந்து ஷார்ட்ஸாக சொல்லியிருந்தோம், அதே போல் நிறுத்தங்கத்துக்கு பிடிச்ச மாதிரி எல்லாமே இன்றைக்கி பார்த்துடலாமா. இன்றைக்கி ஒரு புடிங்கிற மாதிரி இன்றைக்கி செம்ம வேட்டை தான். அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? செஞ்சதுக்கப்புறம் தான் நான் சொல்லுவேன். செஞ்சதுக்கப்புறம் எனக்கு பல்லு வலி, அந்த மருந்து வச்சதுனால நாக்கு ஃபுல்லாக மறுத்து போயிருக்கு. எனக்கு ஒன்றும் தெரியல. பட் இப்போ நம்ம கிளம்பலாமா? டைம் ஆகிடுச்சு, ரக்ஷு வந்துடும். அப்படியே வாங்க போகலாம். பட்டா டாட்டா. உன்னோட ஷூவோட ஒரு பாட்டு கீழே கிடக்கும். கிளம்பியாச்சு. வாங்கி தரப்போ. சத்தியம். இதுக்கு சத்தியம் வர பண்ணுங்கப்பா. சரி சத்தியம். இந்த கையில பண்ணு. சரி சத்தியம் போ. கிள்ளி பால். என்னடா கிள்ளி கிள்ளி இப்படி ஊத்தணும். என் கையில கிள்ளி விட்டு போயிட்டு போமா. இல்ல அதுக்கு நீயே போயிட்டு வந்திருக்கல. இலையே வேணாம். கிள்ளி பால் ஊத்திட்டேன். அப்புறம் ஆயா வாங்கிட்டு வரோங்க போ. இதெல்லாம் மூட நம்பிக்கை, நினைப்பிருக்கட்டும். என்னாச்சு? ஏண்டா இதை கேட்கறதுக்கா பாப்பா இவ்வளவு தயக்கம்? இங்க என்ன இடம் வேணும்னு கேட்டுட்டு இருந்துச்சா, அதனால அவங்க என் கூட பிறந்து அப்படி இருக்குது, நான் என்னக்கா பண்ணேன். தள்ளி கூட பிறந்து அப்படி இருக்குது, நான் என்னக்கா காலேஜ் போனே இப்படியா இருப்பேன், அசுங்க ஒரு பொண்ணு இப்படியா இருக்கா பண்ணாங்க. என்னக்கா பண்றது, இதெல்லாம் வச்சுட்டு என்னால மாலை சமாளிக்க முடியல அப்படின்னு. அதுக்கப்புறம் எனக்கு காலேஜ் பாப்பா போறேன். ஆமா நல்லா வருவேன். வாங்கடா. ஐயா ஜிபே பண்ணன்னு தெரியாதா? என்னாச்சு? 141. எங்காவது கேட்காதுன்னு அவளுக்கு தெரியுமோ தெரியாது. 149. அது 149. அப்புறம் நெட்வொர்க் அந்த 8 ரூபாய் அந்த அக்கா சில்லறையா போறிக்கிட்டு வந்து கையில கொடுக்க. எடுத்து போடணும், எடுத்து போடாது உங்க தப்பு. ஐஸ் முடிஞ்சு போச்சு, பால் தயிர் மட்டும்தான் இருக்குது. தெரியாதா உனக்கு? நம்ம வீடியோ எடுத்துட்டு இருக்கும்போது வாஷிங் மிஷின் கடையில தான் வச்சு தின்னுட்டு இருந்தோம். வாஷிங் மிஷின் கையில தான் பஸ் உட்காந்து திங்கறியா? இப்போமா எவ்வளவு பெருசு தெரியுமா? நமக்கு கூட்டி இதுனா நான் சொன்னேன் நேத்து, நீங்க தான் கண்டுக்கல. நான் பாஸ் இப்படி எல்லாம் பண்றீங்க. அங்க பாரு. டேய், அவனோட ரொட்டீன் இருக்கு, கட் பண்ணிடுறா. தெரியுதுல அப்புறம் ஜூஸ் குடிச்சு. அம்மா பூ வச்சிருக்கிறத பாரு. அந்த அப்படியே ரொம்ப வருஷம் ஐயா பாக்கல, ரொம்ப வருஷம் கழிச்சு வச்சிருக்கேன். இல்ல நான் காலையில வந்து இதாதான் வச்சிருந்தேன், நீளமா இருக்குன்னு சொல்லிட்டு 3ஆ மடிச்சு வச்சிட்டேன். சரி தண்ணி எனக்கு பூ கிண்டல் பண்ணி பூ கிண்டல் பண்ணலாம். தண்ணி கேட்டது நானு. இப்ப என்னன்னு இரு, நான் கொஞ்சம் இது என்னது. ஆமா நாங்களே ஜில்லுன்னு குடிச்சிட்டு இருக்கோம். கொஞ்சம் குடிக்க மாட்டேன். தண்ணி குடி கூடு. இப்போ நம்ம என்ன வாங்கியிருக்கோம்னு பார்த்தலாமா?
இந்த எனக்கு பெரிய மைனஸே என் வாய் தான். தெரியுதா? இப்போ தெரியுதா? ஏன் தெரியுமா? உதட்டு போய் இங்க பட்டுச்சுன்னா வலிக்குது, அதனால வாய் விரிச்சு விரிச்சு. சரிப்பா, சிக்கன் வந்து 200 ரூபாய்க்கு எடுத்துட்டேன். முட்டை 10. இன்னைக்கு வந்து வாழை இலை விருந்து நம்ம வீட்டில். வாழை இலையில அதுக்குள்ள பயப்புல வாடிட்டான். வாங்கும் போது கொஞ்சம் குடிய இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருந்தான். அவ்வளோ வெயில். இறந்தவள எங்க அம்மா திங்க போறதுனால அந்த திங்க போறேன். இப்போ நான் திங்கிட்டு தான் அடுத்த செய்வேன். பால் இந்த எதுக்குன்னா நான் வீடியோ போடுறேன். ஃப்ரிட்ஜில் போடு. இன்னைக்கு மேடம் ஓட் சாப்பிட்டாங்க, நல்லா இருக்கு. பிதிக்கு விட்டே ஏன் வீடு ஃபுல்லா பாலாக ஊத்தும். அம்மா அப்பா 65 கிலோ, 15 கிலோ குறைச்சா எவ்வளோ? 55 கிலோ. சரி 50 கிலோ. சரி. ஏன்? ஆமாப்பா, நான் 15 கிலோ குறைக்கிறேன் நம்ம சவால் விட்டு. இன்னைக்கு காலையில ஓட் சாப்பிட்டாங்க. ஏன் பாப்பா சாப்பிடக்கூடாதா? சாப்பிடு நல்லா இருந்துச்சு. கேளு, நல்லா செஞ்சு வச்சுட்டு போய் அங்க 1/2 மணி நேரம் உட்காந்துக்குச்சு. ஆமா, சூடாக சாப்பிட முடியும், ஆரோக்கியம் நிற்கணும். அவங்களே சொல்லியிருந்தாங்க கொஞ்சமா வந்துட்டு இந்த அவங்க மெராண்டாவா அந்த ரெசிபிலேயே போச்சு போச்சு போச்சு. அவன் வீட்டுல இருந்து உனக்கு என்ன ஏன் அப்படி பண்ற? இப்போ நம்ம வந்து டீ போட்டுட்டு இருக்கோம். எனக்கு இந்த ஸோ சேட். எனக்கு அபி அக்கா ஹஸ்பண்ட் வந்து ஆர்ஐபி அப்படின்னு லைவில் சொன்ன உடனே சீரியஸாக என் வீட்டில் ஒரு இழப்பை இழந்தால் எப்படி ஒரு மனசு வலிக்குமோ எனக்கு அப்படி தான் இருக்குது. ஆனால் என்ன அந்த அக்காவோட கான்டாக்ட் நம்பர் எதுவுமே தெரியாது. பட் அவங்க ஃபேமிலி எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப டீசெண்டான ஃபேமிலி, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பட் இப்போது நான் 2 நாளைக்கு முன்னாடி தான் அந்த அக்கா வீடியோஸ் பார்த்துருந்தேன். உங்கள் ஹஸ்பண்டோட போட்டிருந்த ஒரு கிளிப்பிங், கையை பிடிச்சிட்டு இருக்க மாதிரி, இப்படி நடக்கக்கூடாது, நிச்சயம் இல்லாத வாழ்க்கை, அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும்னு யாருக்கும் தெரியல. ஸோ இருக்கிற வரைக்கும் எல்லாருமே ஹாப்பியாக சந்தோஷமாக இருப்போம். நம்மகிட்ட வந்து எத்தனை பேர் கஷ்டப்படுத்தினாலும் பரவாயில்ல, அவங்கக்கிட்ட நம்ம திருப்பி நம்ம கஷ்டத்தைப்படுத்த வேண்டாமா, அவங்க ஹாப்பியாகவே பார்த்துப்போம். எனக்கு சொல்ல தெரியல, பட் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எனக்கு இந்த விஷயம்லாம் தெரியாது. நான் சிக்கன் எடுத்துகிட்டு வந்துட்டேன். அப்புறம் இதில் பார்த்துட்டு அதை ஏன் பண்ணிவிட்டு இதை ஏன் செஞ்சீங்கன்னு சொல்லிக்கிறது. இந்த கொஞ்சம் போல் சிக்கன் 65 பொரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சிக்கன் எடுத்து கழுவி வச்சுருக்கேன். இதில் லெக் பீஸ் ஒரு நாளும் கொஞ்சமாக கிரேவிக்கு சிக்கனும் ஒன்று இருக்குது. மும்பை வேணால் பார்த்துடலாம். சிக்கன் 65க்கு வந்துட்டு நான் வந்து பிசைஞ்சிட்டு இதில் ஒரு 1/4 கிலோ ரேஞ்சுக்கு இருக்கும். 1/4 கிலோ இல்லைன்னா ஒரு 300 கிராம் 300 கிராம் அவ்வளோதான் இருக்கும்னு நினைக்கிறேன். இதை மட்டும் கொஞ்சம் சிக்கன் 65க்கு வந்து நம்ம பொரிச்சிக்கலாம். எடுத்து வச்சுட்டேன். இதுக்கு மட்டும் கொஞ்சம் போல் மசாலா தடவி வச்சலாம். இது கொஞ்சம் போல் கிரேவி பண்ணிக்கலாம். ஏன்னா நிருவுக்கு வந்து இந்த மாதிரி லைக் பண்ணியிருக்கான். ஸோ அதனால எனக்கு எல்லாமே அவனுக்கு பிடிச்ச. ஆனால் அவன் கொஞ்சம் கிரேவி அவ்வளோ சாப்பிட மாட்டான். யாரு? அவன் நிருவா சாப்பிட மாட்டான். பட் ஆனால் அவன் என்னமோ அதை லைக் பண்ணுறான். எப்போ அப்படி சொல்ல மாட்டான். நைட்டு வந்து அந்த மாதிரி சொல்கிறான். சரி ஓகே, அந்த மாதிரி சாப்பிடணும்னு. அதுதான் சாப்பிட்ணுன்னு என்ன அர்த்தம்? சரி ஓகே, தயிர் எடுத்து நல்லா பிசைஞ்சு இது ஊற வச்சிடலாம். ஆனால் இதை செய்யணும் 1 மணி நேரம் ஆகும். அது வரைக்கும் கொஞ்சம் வந்து தயிரில் மிளகாத்தூள் உப்பு எல்லாமே உள்ளார போகும். நான் எப்பவுமே லெக் பீஸ் பார்த்தீங்கன்னா கீற மாட்டேன், நான் அப்படியே தான் போட்டு வந்துடுவேன். ஒரு டைம் என்னமோ தோலோடு செஞ்சு தான் மறுபடி தோலோடு கிடைக்கல. பரவாயில்ல, இதை வந்து ஒரு 10 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் போட்டுடலாம். அப்புறம் எடுத்து வெளியே வச்சுக்கலாம். இல்லை ஃப்ரிட்ஜில் வைக்காமல் வெளியே இருந்தால் கூட ஓகே தான். பட் நான் கொஞ்சம் நேரம் வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கிறேன். கிச்சனில் வேலை செய்யறத விட்டு இங்கே நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற? ஒரு மாதிரி வெளியில் காற்று வாங்கிட்டு இருந்தேன். அவன் ஏமா அப்படி பார்க்குறான்? நீ மட்டும் அவனை விட்டு சாப்பிட்றேன்னு அவன் பார்க்குறான் போல. அப்படிதானே? கிச்சனில் உட்காந்து வேலை செய்யாமல் நீங்கள் உட்காந்துட்டு இருக்கிற. அதான்டா ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டாக இருந்துச்சுன்னா வெளியில் கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தேன். அப்புறம் அதுக்குள்ளார நான் தான் பிரபாக்காவை கூப்பிட்டுருந்தேன். அவங்க எடுக்கல. அப்புறம் திரும்ப இப்போ கூப்பிட்டாங்க. போய் பேசிட்டு வெங்காயம் வச்சுட்டு இப்போ நம்ம கிச்சனுக்கு போனோம் அப்படின்னு 7:15 ஆகும். அங்கே ஒருத்தங்க கத்திட்டே இருக்கா. ஆயிடுச்சு. நம்ம அப்படியே ஒன்று ஒன்றா செய்ய ஆரம்பிக்கலாம். அங்கே அடுத்து ரொம்ப நேரமாக நின்று கத்துறான். கண்ணே ரக்ஷோ, வண்டி முன்னாடி எடுத்து நிப்பாட்டிட்டு கேட்டுக்கு முன்னாடி மெயின் டோரை லாக் பண்ணிட்டு இந்த பக்கம் வந்து உட்காந்துக்கு. எல்லா டோரும் திறந்து போட வேண்டாம். அம்மா அப்புறம்
செஞ்சுட்டு இப்படி கூப்பிடுறான்னு உன்னை. ஆமா ஆமா கூப்பிடுவோம். அவருக்கு வர வேலை என்ன? அதுக்கும் எல்லாருக்கும் ஒண்ணும். இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கிரேவி ஸ்டார்ட் பண்ணி வச்சிடலாம். கொஞ்சம் ஊறும். இன்னும் கல்லு வலி சரியாகவே இல்லை பாப்பா. ஏன் வலிக்குது? இதெல்லாம் கேள்வி ஏன் வலிக்குதுன்னா நான் என்ன செய்யறது வலிக்குது. பட்டு அம்மா முட்டை வேக வைக்கிறாங்க. உனக்கு நான் வெயிட் பண்ற வேலைச்சுதான். உனக்கு நான் வெயிட் பண்ணு. பச்சை முட்டையே குடிச்சுன்னா வாய் பூரா நாத்தம் அடிக்க வைப்போம். அப்புறம் கிட்டேயே வர முடியாது உன்னால. இவருக்கு இப்படி சொரியணும், சொரிஞ்சுக்கிட்டே இருக்கணும், சொரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். யூடியூப் சேனலுக்குள்ள போனாலே சிக்கன் வீடியோ தான் வருது. வருமா? அதெல்லாம் வரும். அது எப்படி வராம இருக்கும்? என்னடா அது எனக்கும் தெரியும். அட வரும், நம்மகிட்ட பணம் இருக்கு அதனால வரும். அவங்களால ரீசார்ஜ் பண்ணி பார்க்க தான் முடியும், நம்மளால சாப்பிட முடியுது, அவ்வளவுதான். விட்டுருங்க. எனக்கும் தெரியல எப்படி மனசாட்சி இல்லாம இப்படி எல்லாம் பேச முடியுது. நீ என்ன சாமி மனசு ஒத்துக்கிறவ எப்படி ஒர்க் பண்றதுக்குன்னே இருப்பாங்க போல. கண்ணே பையனை கொஞ்சம் பால் ஊத்துப்பா. தெரிஞ்சு வாய் விட்டது நீ. அது பையா இல்ல பொண்ணு. அதாவது அதாவது எப்படின்னா தங்கம் நான் வாய் விட்டுட்டேன் அப்படின்னு சிம்பா கொஞ்சம் ஊத்தி வை. நீ அவனுக்கே பத்தாது. பால் உள்ள இருக்கு சாமி. இப்போதைக்கு இந்த பொறுக்கி கிட்டி வைக்கிறேன். என்ன அப்ப குண்டா எடுத்து உள்ள வச்சு ஊத்தி வை. ஏய் குண்டா நீ வா. அம்மா என் கால் கிட்ட பாரு. அவருக்கு இப்ப அந்த கவர் வேணும், அதுக்கு தான் இவ்வளவு சீன் ஊட்டிட்டு இருக்காரு. உண்ணாவிரத போராட்டம். உட ஏதோ ஒரு மாதிரி ஸ்மெல் வருது. எனக்கு இங்க அந்த சிக்கனோட பச்சை ஸ்மெல் தான் வருது. இது வருது, வெளியில பசங்க வச்சிருக்கேன் வருது. எனக்கு அது மட்டும் தான் வருது, வரது வரல. உடம்பு சரியில்லைன்னு வீடியோ போட்டிருக்கேன், அது கண்ணுக்கு தெரியாது. ஏன்னா இதாயிடுச்சு அதாயிடுச்சுன்னு வீடியோ போட்டிருக்கேன், அதெல்லாம் தெரியாது. நான் திங்கிறது மட்டும் அது மட்டும்தான் டானு போகுது. அது என்னமோ தெரியல, திங்கிற வீடியோ தான் போகுது. ஹோட்டலுக்கு போறது திங்கிறது போகட்டும். நம்மளால சாப்பிட முடியுது, அவங்களால பார்க்க முடியுது. ஏம்மா ஒன்னே ஒண்ணுதான், நம்மளால சாப்பிட முடியுது, அவங்களால பார்க்க முடியுது, அவ்வளவுதான். நம்ம யாரோட உழைப்பையும் திருடி திங்கலையே. ஆமா சாமி. அக்கா சாப்பிட்டு வந்து நான் உனக்கு கோன் போட்டு விட்டா. வாயில தானே படிக்க போற. இவன் வந்து சிக்கன் வந்து எப்படி செய்ய போறேன்னா, சும்மா இதை நான் வாஷ் பண்ணி வச்சுட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு, மிளகாத்தூள், சிக்கன் மசாலா இது மட்டும்தான் போட்டு நான் செய்ய போகிறேன். என்னன்னா என்னமோ என் பிள்ளைக்கு வந்து ஒரு ஆசை, இது என்னது இலை வச்சு அந்த இலையில எல்லா ஐட்டம்ஸ் வச்சு சாப்பிட்ற மாதிரி. அதனால கொஞ்சம் போல ஸ்வீட்டும் செஞ்சுக்கலாம், கேசரி செஞ்சு. கண்ணே சரி நீ டிசைன் பாரு, சும்மா தானே உட்காந்துருக்க. கொஞ்சம் போல நம்ம வந்துட்டு இதுவும் செஞ்சுக்கலாம். அது என்னது கருவேப்பிலை இல்லடா. ஸோ ராமா இப்படி செய்கிற சிக்கனுக்கு வந்து ஃபஸ்ட்டு எண்ணெய்க்குள்ளார வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிறது. சிக்கன் நம்ம வாஷ் பண்ணி வச்சிருக்கல அதை போட்டுக்கலாம். நான் இப்படி தான் பண்ணுவேன். ஆக்சுவலி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், அவ்வளோ டேஸ்ட்டாக. சரி நீ செய், சிம்னி போட்டு செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் கூப்பிடு. பண்ற சிக்கன் வந்து ட்ரை பண்ணிட்டு பாப்பா இங்க வாயேன். கலரை பார்த்து ஷாக் ஆகிட்டேன். என்ன கலர்? இதோட கலரு இது ஒன்றுமே இல்லை. எண்ணெய், கறி, உப்பு, காஷ்மீர் மிளகாத்தூள், சிக்கன் பொடி. பாப்பா சீக்கிரம் ஓடியா. கருவேப்பிலை கூட போடுறேன், கருவேப்பிலை கூட போடுறேன். ஏன்னா கருவேப்பிலை இல்லை கரெக்டா. அவ்வளோ எதுக்கு போடுற, கம்மியாக போடேன். கையில் எடுக்கும்போது வந்துருச்சு. கண்டி கை நம்ம கை என்னைக்குமே அகண்ட கை இருக்கிறது. கொத்தமல்லி தடவை எல்லாத்தோட அதிகமாக தெரியுமா நீ போடுறதில்ல. கம்மி பண்ணு. பண்ணிடுறேன். போதும் கொத்தமல்லி. குட் கேர்ள். மனசாச்சு வேணாம், இதுதான் கரெக்டு. சரி
ஓகே. இவனை வந்து அழகாக ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி மாற்றி எந்த அரிசியில் செய்கிற? பாஸ்மதி. சிக்கன் கிரேவி நமக்கு வந்து அழகாக ரெடி ஆயிடுச்சு. இது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும். இது நல்லா ஊறும். நம்ம ரெடி பண்ணி சாப்பிட்றதுக்குள்ளார நல்லா ஊறிக்கும். டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். டன். இந்த பக்கம் என்ன ரெடி பண்ணிட்டேன், ஆனியன் ரைத்தா ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஓகே, இவனையும் இங்கே எடுத்து வச்சிடலாம். நீங்கள் இப்போ உங்கள் வேலையை பார்த்துட்டோம். என்னம்மா இப்போ எந்த ஸ்டேஜில் இருக்குது சமையல்? இந்த கேசரி செஞ்சிட்ருக்கேன். சாப்பாடு பாத்திரத்தை அடுப்பில் வைக்கல. இதெல்லாம் செஞ்சிட்டோம்னா சாப்பாடு பாத்திரத்தை அடுப்பில் வச்சிடலாம். அதிகபட்சம் ஒரு 1/2 மணி நேரம் எல்லாம் ரெடியாக இருக்குது. அதை டக்கு டக்குன்னு ரெடி பண்ணிடலாம். நீ அக்கா என்ன பண்ணுறீங்க? சும்மா தான் டிவி பார்த்துட்ருக்கோம். சரி, பிரியாணி செய்யும்போது கூப்பிடு. என்னம்மா பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டியா? ஸ்டார்ட் பண்ணிட்டு பாரு. வெங்காயத்தை பிடிக்கேன் வதங்குது. அதுக்குள்ளே கொஞ்சம் தக்காளி நான் வந்து அரைச்சி ஊற்றிடுவேன். நம்ம வீட்டில் தக்காளி வந்து உள்ளார போடுறோம் இல்லையா? ஆமாம், அரைச்சி ஊற்றணும். அரைச்சி ஊற்று. தம் போடையில் கூப்பிடு. நம்ம போய் நீ செஞ்ச கேசரி சாப்பிட போகிறேன். நீ தானே சொல்லி சொல்லி வச்ச. உனக்கும் சேர்த்தாண்டா வேக வைக்கிறேன், உனக்கும் சேர்த்தாண்டா வேக வைக்கிறேன். நல்லா வேக வச்சுட்டான். சரி, நம்ம சாப்பிடும் போது பையன் பொக்குன்னு போயிடுவானே. நான் பண்ணா எனக்காக போய்க்கிறேன். நான் அவனட்டும் சொல்லு. அவன் முட்டையை திங்க மாட்டேன், திங்காம தின்றுச்சு. நாங்கள் அரெஸ்ட் பண்ணிட்டோம். திருட்டு பையனே, திருட்டு பையனே, குற்றவாளி நாங்கள் அரெஸ்ட் பண்ணிட்டோம். திருட்டு பையன் திருட்டு மணி முடிக்கிறான் தெரியுமா? கண்டுபிடிச்ச உடனே முடிப்பான். எப்ப நீ கிச்சன் வந்து எப்ப நீ தின்னுட்டு எப்ப போன? நான் இந்த இது சிக்கன்லாம் எடுத்து வெளியே வச்சுட்டு இந்த ரெஸ்ட் ரூம் போனேன். அப்ப முட்டை முழுசாதான் இருந்துச்சு. ரெஸ்ட் ரூம் போன கேப்ல வந்துட்டு தின்னுட்டு வந்து படுத்துருச்சா? எப்படி அது சாத்தியம்? திங்க மாட்டான், நான்வெஜ் திங்க மாட்டான். எனக்கும் தெரியல எப்படி. நீ தான் தின்னேல வேற ஏதாவது பொண்ணு உள்ள வந்துருச்சா? ஏன்னா அங்கேதான் படுத்துக்கிறான் கிச்சன். அந்த மாதிரி எனக்கு தெரியல. அப்புறம் யாரு வேற பூனை வந்துச்சு போல. வாய் வந்து பாரு தெரியும். 50 பூனை வந்துச்சு. ஏச்சி இது வயலுதான் உடக்கா தின்னுச்சு. வாய் வந்து பாருமா தெரியும். வந்து பாரு. இல்ல அந்த இன்ஸ்டால வைப்பாங்கல்ல பல்லு அளவு எடுத்து. ஆனா அது அதை விட ஒரு வாய் பெருசா இருக்குது. சின்னது ஒரு வாரமா தின்றுக்கான் பாத்துக்க. ஐயோ பல்ல சொத்த பல்லுமா. ஏம்மா இங்க பாரு சொத்த பல்லு. அவனுக்கா? இது பாரு. சரி பிரியாணி போட்டியா? தம் போட்டேன். இது பாரு. எதையாவது தின்னுட்டு போது பண்ணிருப்பியா? சொத்த பல்லாமா வாய் பழது காட்டுதுமா. சொல்லு. என்னோட கேட் சொல்லு. சிம்பா மூக்குல அடிக்க. அவனுக்கு சேர்த்த சோறு. பிரியாணி ரொம்ப நாள் இப்படி 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 அடி. முன்னாடி அடி சொல்ல. மொத்த கை வச்சு அடி. இப்படி அடி. அடி. கண்ணா ஓய்புடு 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 ஓய்புடு. போதும் போதும் விடு பாவம் பையன். வா. சரி நீ போறி, நாங்க போய் டான்ஸ் ஆடுறோம். சீக்கிரம் வா சீக்கிரம் வா சீக்கிரம். இங்க வந்து பாரு என்ன பண்ணிருக்கானே. இங்க பாருடா. குண்டான திறந்து பார்த்துருக்கான்டா. திறக்க ட்ரை பண்ணிருக்கான். வடை சட்டி இருந்தனால தட்டி கீழே விழல. தூங்குறாரு. தள்ளி விட்டு போகுது பாரு. ஓடு ஓடி முண்டி ஓரோ. எல்லாத்துக்கும் நாங்க சொல்லுவோம். எல்லாத்துக்கும் ஓன் தான் சொல்லுவோம். சொல்ல மாட்டீங்க. சாப்பாடு நம்ம தம் எடுத்துடலாமா? ரொம்ப நாள் கழிச்சு மாச கணக்காயிடுச்சு நம்ம வீட்டில் பிரியாணி போட்டு. இன்னைக்கு போட்டாச்சு. நம்ம எடுத்துடலாமா? ஏடு ஏடு எடுத்துக்கோங்க. சிம்பா நல்லா இப்பெல்லாம் நான்வெஜ் சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். சூப்பராக சாப்பிட்றான். குட் சிம்பாவா மாறிட்டு வரான் தெரியுமா கொஞ்ச நாளா. ஆனால் சேட்டை மட்டும் அது நாய்னா இருக்கதான் செய்யும். இது இல்லைன்னா தான் அதிசயம். அதுவும் அந்த நாய் கூட சேர்ந்துட்டு தான். என்னடா பாசுமதி அரிசியை போட்டுக்கிட்டு இவ்வளோ கிண்டுக்கிட்டுன்னு நினைக்காதீங்க. ரைஸ் கம்மி தான். ஆனால் உங்களுக்கு வீடியோவில் பார்க்கல எப்படி தெரியும்னு தெரியல. அது ஃபுல்லாக நம்ம இது பண்ணி விட்டோன்னா
அந்த இதில் போடுறதுனால தான். ஸோ பிரியாணி ரெடி. இதுதான் இன்னைக்கு எப்படி சாப்பிட்றாங்கிறத அதுவும் இந்த வீடியோவில் நான் போடுறேன். என்னென்ன சமைச்சிருக்கேன் மொத்தமாக காட்டிடு. பிரியாணி, கேசரி, அம்மா சில்லிக்கு கொஞ்சமாக வெங்காயம், கிரேவி கொஞ்சம், ஆனியன் ரைத்தா, அது மட்டும் கொஞ்சம் நிறைய வச்சுருக்கேன். இந்த பக்கம் சில்லி. இதுதான் இன்னைக்கு நம்ம ஸ்பெஷல். முட்டை. முட்டை. ஆஃப் முட்டை அவர் சாப்பிட்டு போயிட்டாரு. மீதி ஆஃப் முட்டை நாங்கள் சாப்பிடும்போது சாப்பிட்டு வருவார். கேமரா பார்த்தா தான் என்ன வாங்கண்ணே.